ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரோஸ்மேரி செடி வாங்கியிருக்கேன். இந்த ரோஸ்மேரி செடி வாங்கின நான் 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வாங்கின ரோஸ்மேரி பட்டு போயிடுச்சு. என்ன காரணம்னா, நான் ஒரு கொஞ்சம் மண் கலவையை ரெடி பண்ணி செடிக்கு எப்போயுமே யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஊண்டி வச்சுட்டேன். அது சரியாக வரல. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது செம்மண்ணில் தான் கரெக்டாக வருது அப்படிங்கிறக்காண்டி. வாங்கின உடனே உடனே நீங்கள் மாற்றிடாதீங்க. கவர்லேருந்து எந்த இடத்துல செட் ஆகுதுன்னு முதல்ல வச்சு பாருங்கள். அதாவது ரொம்பவும் வெயில் இருக்கக்கூடாது, ரொம்ப நிழலாக இருக்காமல் பார்க்குற ஒரு இடத்துல வச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு இதில் வச்சு பார்த்தேன், லைட்டாக மாறுற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு இடத்த நான் மாற்றிட்டேன். மாற்றி இன்னொரு இடத்துல வச்சதுக்கப்புறம் அது கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு தண்ணி அளவாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. செம்மண் கிடச்சதுக்கு அப்புறமும் இந்த கவர்லேருந்து பிரித்து இன்னொரு தொட்டிக்கு நீங்கள் மாற்றி விட்டுருங்க. அது நல்ல செம்மண்ணாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்க செம்மண்ணாக இருந்தால் கூட பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக நீங்கள் செம்மண்ணை இறக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சூடாக இருக்கும். அந்த செம்மண்ணை கொஞ்சம் நாளைக்கு அந்த தொட்டியில் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை நட்டு வைங்க. நீங்கள் எந்த செடிக்கு நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் தொட்டியில் மண்ணை வச்சுட்டு அது 2 நாளைக்காவது தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செடியை எடுத்து ஊண்டி விடுங்க. அப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா ஒரு இது இதாக இருக்குது. ஏன்னா தொட்டி மாற்றணுன்னு ஒரு மாதிரி டல்லாகிறதுலாம் இருக்க மாட்டேங்குது. இது நான் இப்போ இந்த செடி வாங்கினதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த செடியில் ஏற்கனவே ஏதாவது ஒரு செடி ஊண்டுவோங்கிறக்காண்டி மண்ணெல்லாம் நிரப்பி 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு மாதிரி கூலிங் ஆனதுக்கப்புறம் ஒரு செட் ஆனதுக்கப்புறம் ஊண்டி விட்டேன். இப்போ இது நல்லா இருக்குது. இது இனிமேல் தான் இதை மாற்றி விடணும். இந்த கவரில் வாங்கி வச்சு அப்படியே இதாக இருக்குது. வாங்கி 1 மாதம் ஆனாலும் இந்த கவர்லேருந்து நான் பிரிக்கவே இல்லை. அப்படியே தான் தண்ணி ஊற்றி நான் வளர்த்துக்கிட்டு வரேன். இதுக்கப்புறம் நான் ஒரு செம்மண் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன். முதல்ல எந்த இடம் ஃபிக்ஸ் ஆனால் இது கரெக்டாக இருக்குது, இடம் இதுக்கு எப்படி செட் ஆகுதுங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு பார்த்தேன். மாடியில் கொண்டு போய் வச்சு பார்த்தேன். இருக்கிற வெயிலுக்கு அது வரவே இல்லை. ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. அதோடு தூக்கிட்டு கீழே இறக்கி வச்சிட்டேன். இப்போ அந்த திண்டு மேலே தான் வைக்கிறேன். அந்தளவுக்கு வெயில் இல்லை, வெயில் அடிக்குது, ரொம்ப வெயில் கிடையாது. அதுக்கு வாடவும் இல்லை, ஒரு மாதிரி வதங்காமல் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் வேறு எந்த மண் கலவையும் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. செம்மண்ணை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். செம்மண்ணில் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் ஊண்டி பாருங்கள், நல்லா வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த செடியை நான் வாங்கும் போது உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்.